அணை கட்டுவதை தடுத்து தமிழர்களுடைய நீர் உரிமையை காப்பாற்ற வேண்டும் என்ற முழக்கத்தோடு காவிரி பாதுகாப்பை முன்வைத்து தமிழர் நீர் உரிமை மாநாட்டை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இன்று சென்னையிலே நடத்தியது. இந்த தமிழர் நீர் உரிமை மாநாட்டிலே தமிழர்களுடைய வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய காவிரி நீர் உரிமையை தடுக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய கர்நாடக அரசையும் அதற்கு துணை போகக்கூடிய மத்திய அரசையும் கண்டித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதே போல இந்த மேகதாது அணையை தடுத்து நிறுத்துவக்கூடிய அந்த வேகத்தை காட்டாத தமிழக திமுக அரசையும் இந்த மாநாட்டிலே கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காவிரி மேலாண்மை வாரியத்தை பொறுத்தவரை இருக்கக்கூடிய நீரை பகிர்ந்தளிப்பதற்கு மட்டுமே, அதுவும் குறிப்பாக பற்றாக்குறை காலங்களில் ஏற்படக்கூடிய நீரை மாநிலங்களுக்கு இடையே பகிர்ந்தளிப்பதற்காக மட்டுமே காவிரி மேலாண்மை வாரியம் உருவாக்கப்பட்டதை தவிர புதிய அணை பற்றி பேசுவதற்கு பரிந்துரை செய்வதற்கான அதிகாரம் காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு இல்லை. இருந்தாலும் கூட தொடர்ந்து கர்நாடக காங்கிரஸ் ஆட்சியோ அல்லது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியோ எப்படியாவது மேகதாது அணையை கட்டிவிட வேண்டும் என்பதற்காக காவிரி மேலாண்மை வாரியத்தை அதை ஒரு பொருளாக வைக்க முனைந்து இன்றைய தினம் அதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதற்கு மத்திய பாரதிய ஜனதா கட்சியும் துணை போகி உள்ளதை தான் இன்றைக்கு தமிழர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய காவிரி டெல்டா பகுதி என்பது வறண்ட பாலைவனமாக ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்பதை இந்த மாநாடு சுட்டிக்காட்டுகிறது. எனவே காவிரி டெல்டா பகுதி வறண்ட பாலைவனமாக காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் மேகதாது அணை கட்டப்படுவது என்பது முழுவதுமாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த மாநாட்டில் வலியுறுத்திய அதே நேரத்தில் இந்த மாநாடு என்பது தமிழர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி, அதே போல இந்த தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு துணை போகக்கூடிய தமிழக கட்சிகளை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே புறக்கணிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு தீர்மானத்தையும் இங்கே எடுக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர இன்றைக்கு காவிரி டெல்டா பகுதி என்பது அது பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பொதுமக்களினுடைய நலன் கருதி பல்வேறு முன்னெடுப்புகளை இந்த மாநாட்டிலே தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. காவிரி பிரச்சனையிலும் அதே போல முல்லை பெரியாறு பாலாறு போன்ற பிரச்சனைகளிலும் தமிழ்நாட்டு மக்கள் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்றாக இணைந்து இருப்பது போல இருப்பதை வெளிக்காட்டுவதற்காக காவிரி முல்லை பெரியாறு பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளில் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கும் அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதையும் இந்த காவிரி அந்த முன்னெடுப்பை பாதுகாப்பை வலியுறுத்தக்கூடிய இந்த தமிழர் நீர் உரிமை மாநாட்டிலே தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் கூறுகிறேன்.